துண்டு கிட்ட எடுத்து வைக்கிறியா பிளைட்டுக்கு கிளம்புற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? இல்ல அடுத்த டீம்ல வர மாட்டா பாத்துக்கோ. கொஞ்சம் கோவத்தை குறைங்க. இங்கிலாந்து போறீங்க, டெஸ்ட் பேட்ஸ்மேன் இல்லாம எதுக்கு போய்கிட்டு ஒருத்தர கூட்டு போங்களேன். நம்ம பேஸ்பால் டீம் கூட விளையாட போறோம். சரி, அப்ப நம்ம பேஸ்பால் கிரிக்கெட் தான் விளையாடணும். இந்த மாதிரி சொல்லிதான் விஜிடி போயிட்டு நக்கிட்டு நாக்க தொங்கிட்டு வந்துட்டோம். மறுபடியும் துண்டு ஒரு தடவை தான் தவறும். ஆனா இந்த தவறாது. இந்த வாட்டி ஜெயிக்காம வாங்கடி. அப்புறம் இருக்கு கோச்சுக்கு. 5க்கு 4 ஜெயிக்கிறேன்டா. போகும்போது பால பறந்துட்டு போறீங்க புடிங்க. சார் உங்க மேல பிராது வந்திருக்கு சார். பிராதா? யாரு இந்த வட்டம்? யாரு? புஜாரா சார். ஐய புஜாராவா? என்ன புஜாரா பிராது கொடுத்துருந்தியா? முதல்ல நல்லா இருக்கியா இல்லையா நீ? எங்க சார் நல்லா இருக்க விட்டீங்க? என்னடா அப்படி பேசிட்டு இருக்க சார்? ஃபிட் போட்டவனுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்குறீங்க, தவிச்சு போயிருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா சார்? போன வாரம் ஒருத்தன் வந்தான் ஸ்விங்கு கிங்குன்னு சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு நீ என்ன வந்திருக்க? பால் வந்திருக்கியா? சொல்லு என்ன சொல்ல வந்த? ஏன் சார் எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க? வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க? என்ன நீ பண்ணிட்டேன்னு உனக்கு நான் என்ன வாய்ப்பு கொடுக்கறது? என்ன பண்ணல சார்? என்ன பண்ணல சொல்ற? என்ன பண்ணேன்னு சொல்லு போத. சார் என்ன சொல்லிட்டீங்க? என்ன பண்ணேனா இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரியும், அதனாலதான் எழுதி வச்சிருக்கேன். அதை எடுத்து வருவேன். சொல்லு. ஓப்பனிங் விக்கெட் போனவுடன் இன்னிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு கேப்டன் அனுப்பி விட்டாரு. சரி. பால பழசாக்குறதுக்கு என்னை அனுப்பி விட்டாரு. செஷனை முடிச்சு கொடுக்கறதுக்கு என்னை அனுப்பிச்சு விட்டாரு. ஸ்பின்ன அட்டாக் பண்றதுக்கு என்னை அனுப்பி விட்டாரு. புது பால சைன குறைக்கிறதுக்கு என்னை அனுப்பி விட்டாரு. கிரீஸ்ல அதிகமா கிரவுண்ட் மெயின்டைன் பண்றவங்க கூட அவ்வளவு நேரம் இருந்திருக்க மாட்டாங்க சார். நான் அவ்வளவு நேரம் அந்த கிரீஸ்லயே தான் சார் படுத்து கிடந்தேன். அதான் இப்ப ரிட்டையர் ஆயிட்டல்ல. போ. ரிட்டையர் ஆகல சார், ஆக்கிட்டீங்க. இருந்தாலும் நீ பண்ற நம்பிக்கை இல்ல, அந்த நம்பிக்கையை உருவாக்கிட்டு வா, நான் சீட்டு தர்றேன். நான் பேசினா கரெக்டா வராது. அந்தந்த டீம் கேப்டன் சொல்லுவாங்க, நீங்க அதை கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். கேப்டன்ஸ், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். உங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளையா இந்த சிட்டேஸ்வர் புஜாரா ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன். அதாவது நான் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல திருப்பி சேர போறேன்றதுக்காக போய் அங்க அப்ளை பண்ணேன். அதுக்கு பிசிசிஐ என்னை கருவம் முடிச்ச மாதிரி என்னை திட்டி கிழிச்சு எரிஞ்சுட்டாங்க. போய் உங்க கேப்டன்ஸ்ட போய் நல்ல கான்டாக்ட் சர்டிபிகேட் மாதிரி நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணேன்ட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு இந்த ஒரு சர்டிபிகேட் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ். பின் குறிப்பு, நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இந்தியன் டீமுக்கே தெரியும். ஆனா பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர் ஆயிட்டு திருப்பி விளையாடுறாரு. கருண் நாயருக்கு கடைசியா ட்விட்டர்ல ட்விட் போட்டதுக்காக சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எனக்கும் உங்க மூலியமா ஒரு சான்ஸ் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி வணக்கம். இப்படிக்கு சிட்டேஸ்வர் புஜாரா. எவன்டாது எவன்டாது எவன்டாது? நீங்க யார டீமை விட்டு வெளியே போக சொல்றீங்க? இவரையா? இவர் இந்த டீமை விட்டு போயிட்டா பிரச்சனை உங்களுக்கு தான் சார். அவன் எங்க டீம்ல இருந்துட்டு பால சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சார். நீங்க வேற நிறுத்துங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நான் இந்த டீம்ல இருக்கிறத விட இவன் இந்த டீம்ல இருக்கிறது தான் முக்கியம். கிரிக்கெட்டை விட்டுறாதீங்க. நல்ல பிளேயர்ஸ் என்னைக்குமே கிரிக்கெட்டை விடக்கூடாது. பேஸ்பாலால மட்டும் மேட்சை வின் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு செவர் இருக்கணும். நான் கேப்டன்சி பண்ணும்போது மேட்ச்ல கொலாப்ஸ் நடந்துச்சு. அன்னைக்கு கிரீஸுக்கு போனவர் தான் திரும்பி வரும்போது இவர் மூஞ்சில ஒரு தேஜஸ் தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு இவரை தனியா கூப்பிட்டு வச்சு பேசினேன், கிரவுண்ட்ல என்ன நடந்துச்சு. அப்பதான் அவரை சட்டையை கழிட்டு பால் பட்ட இடத்த ஃபுல்லா காமிச்சாரு. என் உடம்புனா நடுங்கிருச்சு. டீம்ல 10 பேர் வேணாம், இவர் ஒத்தாளு போதும் பேஸ்பாலுக்கு. அது மட்டும் இல்ல, இவர் ஒரு சாதாரண டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, உலகில் தலை சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் ராகுல் டிராவிட் முதல் சிஷ்ய பிள்ளையே வந்தான். இப்பேற்பட்ட மனுஷன் தான் இந்த டீமை விட்டு வெளியில அனுப்ப பாக்குறீங்க. இவ்வளவு நடந்தும் இவர் ஏன் அமைதியா இருக்காரு தெரியுமா? உங்க இந்தியன் டீம் பேஸ்பால்ல ஜெயிக்கணும்னா புஜாரா தோக்கணும், அதுதான் விதி. என்ன சார் மனசே உடைஞ்சு போய் சோகத்துல நிக்கிறீங்க? என்ன ஆச்சு? பிசிசிஐ விட்டுதான், இந்தியன் விட்டுதான், நான் தான் போயிட்டேன்ல. இல்ல இப்பதான் உங்க கேப்டன் தோனி வந்துட்டு போனாரு. சரி, அவர் பேசுறது பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி உடம்புலாம் சிலிர்ந்து போயிருச்சு. சில்லறைய விட்டு அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. சரி விடுங்க. புஜாராக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி? அவரை போய் நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன் வாழணுங்க. உனக்கே தெரியும்ல, உனக்கே எதுக்கு ரிட்டையர் பண்ணோனே? அதான் பேஸ்பால் ஆட மாட்டேன்னு ரிட்டையர் பண்ணுவோம். அதைத்தானே அவரும் பண்ணாரு. ஏங்க அதுக்கு நல்லவங்க ரத்தம் கீழே சிந்த கூடாதுல்ல. என்னங்க நீங்க? உங்களுக்கு ஸ்டாட்ஸ பத்தி நான் சொல்லிட்டு போலான்னு சொல்லுங்க. ஸ்டாட்ஸ் அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் அந்த கிரீஸ்ல அவர் எவ்வளவு நேரம் விளையாண்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு மேட்சுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விளையாண்டுருப்பாரு. 23,000 நிமிஷம் அவர் கிரீஸ்ல மட்டும் நின்றுக்காரு டெஸ்ட்ல. அதாவது ஒரு இன்னிங்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம். நம்மளால ஒரு 10 நிமிஷம் கிரீஸ் சும்மா நிக்க முடியுதா? அவர் 2 மணி நேரம் நின்றுகிட்டு இருக்காரு. மனசே அப்படிப்பட்ட மனசு. அடுத்தது வாங்க, ஒரு டிஸ்மிசல், அதாவது ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு எத்தனை பால் மினிமம் இதாகும்?
ஃபேஸ் பண்ணலாம். 4-5 பால் அவுட் ஆயிருவாங்க. 4-5 பால். அவர் 99 பால் கிட்டத்தட்ட ஒரு பெர்சன்டேஜ் டிஸ்மிஷல் ஆகுறதுக்கு. அப்படிப்பட்ட மனுஷனை நீங்க வீட்டுக்கு அனுப்புறீங்க பாத்தீங்கல்ல, இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. அடுத்தது வாங்க, என்னதுப்பா அதிகமான டாட் பால்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ்குள்ள யாரு நினைக்கிறீங்க? ஓகே, அதிகமா பால் ஃபேஸ் பண்ணது இந்தியன் டீம்ல யாருன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு நீயா இருப்ப, இல்லைன்னா சச்சினா இருப்பாரு. என்னோட குரு ராகுல் டிராவிட். டெஸ்ட் மேட்ச்னா அவர் தான் என்னோட குரு. அவரே இல்ல, அவரோட சிஷ்ய புள்ள செட்டேஸ்வர் புஜாரா நம்பர் 1ல இருக்காரு. கிட்டத்தட்ட 16,000 பாலுக்கு மேல பிடிச்சிருக்காரு. அவரை போய் நீங்க டெஸ்ட்ல ரிட்டையர் பண்றீங்க பாத்தீங்களா? அதையும் விடுங்க. பார்ட்னர்ஷிப் 100 ரன் பார்ட்னர்ஷிப்ப 44 வாட்டி அதிகமா பண்ணது அந்த கடவுள் தான். அந்த கடவுளையே நீங்க வேண்டான்றீங்க பாத்தீங்கல்ல. கிரிக்கெட்டோட கடவுள் சச்சின்னா டெஸ்டோட குட்டி கடவுள் புஜாரா தான். இதை என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ அன்னைக்குதான் டீம் முன்னேறும். நான் வர்றேன். என்னப்பா 2 பேரும் அனுப்பிச்சு வச்சிருக்க? என்ன சார், நான் யாரையும் அனுப்பல சார். அவங்க என்னோட ஸ்டாட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதோ பேசியிருக்காங்க நண்பர்கள்ன்ற விதத்துல. அவ்வளவுதான், பெருசாலாம் இல்ல. பேசுனாங்க நல்லா பேசுனாங்க சார். அவங்க பேசினதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது சார், நீங்க என்னை ஒவ்வொரு வாட்டி வெளியே அனுப்பலையும் நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். நீங்க ஒவ்வொரு வாட்டி என்னை வெளியே அனுப்பலையும் நான் அடுத்து வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார். நீங்க அப்பயே என்னை வெளியே அனுப்பினாலும் நான் அதுக்கப்புறமும் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுன்னு தான் சார் வந்து பார்த்திருக்கேன். எப்படிப்பட்ட என்னையவே வெளியே அனுப்புறீங்க சார்? துண்டு ஒரு தடவை தரவும், இன்னொரு தடவை தவறாது. நல்லா தவறிச்சு உங்களுக்கு. நீதானா சொல்லணும்? நானா? நீங்க தான் நீ தானே எடுத்து கொடுக்குறேன்னு சொன்ன. எடுத்து கொடுக்குறேன். அட பாவி. முழு டைலாக் சொல்லுங்க. இவரையா? 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 இந்த பால்வடி இவரையா? பால்வடி மூஞ்சோட சொல்லணும். இவரோட பால் சாப்பிடுற பேஷன்ஸ் ப்ரொஃபஷனலா வாங்க. பேஷன்ஸ். அன்னைக்கு கிரீஸ் போனவர் தான் திரும்பி வரும்போது பார்த்தா அவரோட மூஞ்சில என்ன தேஜஸ் சொன்னா அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ்